ஒரு திருமணத்துக்கு விருந்தினராக வந்த மக்கள் எல்லாரும் கல்லா மாறின ஒரு கிராமத்தோட மர்ம கதை தான் இது. இது கதையா நிஜமானு இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கே தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு சத்தீஸ்கர் மாநிலம் மகாசமுந்த் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் பாரதிய பந்தா. பேரை கேட்டதும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? பாரதிய பந்தான்ற இந்த பேரில் பாரதியன்றது திருமணத்தையும் பந்தான்றது கிராமத்தையும் குறிக்குது. அப்படி இந்த கிராமத்துக்கும் திருமணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. விசித்திரமான இந்த கிராமத்தில் வெறும் 1000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு திருமண ஊர்வலம் நடந்திருக்கு. அந்த திருமண ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருமே திடீர்னு கல்லா மாறிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த கிராமத்தில் நடந்திருக்கு. இது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியல. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிற விஷயங்களை கேட்டால் உங்களால் நம்பாமல் இருக்க முடியாது. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசரோட திருமண ஊர்வலம் அந்த கிராமத்தோட வழியாக போயிருக்கு. அந்த ஊர்வலத்தில் மக்கள் மட்டும் இல்லாமல் யானைகள், குதிரைகள், அப்புறம் ஈட்டிகளோடு சேர்த்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலம் நடந்திருக்கு. அப்படி ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது நைட் ஆனதால் எல்லாரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க முடிவு பண்ணுறாங்க. மறுநாள் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. எல்லாரும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவங்களோட குலதெய்வத்தை வணங்கி அந்த இடத்துல ஒரு ஆடை பலி கொடுக்குறாங்க. ஆடு பலியிட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு துறவியோட குடிசை இருந்திருக்கு. அந்த துறவி ரொம்ப ஒழுக்கமான நெறிமுறைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. குடிசையை சுற்றி எப்பவும் சுத்தமாக வச்சுருப்பார். அந்த திருமண ஊர்வலத்தில் பலி கொடுக்கப்பட்ட ஆட்டோட ரத்தம் தெரியாமல் அந்த குடிசை மேலே பட்டிருக்கு. அதை பார்த்து ஆத்திரமான துறவி அந்த ஊர்வலம் மொத்தமும் கல்லா மாறட்டும்னு சாபம் விட்டுருக்காரு. இதனால் அங்கே இருந்த எல்லாரும் கல்லா மாறினது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த விலங்குகள், மேலதாளம், ஈட்டிகள் எல்லாமே கல்லா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த இடம் தரிசாக மாறிடுச்சு. இதனால தான் அந்த கிராமத்துக்கு இந்த பேர் வந்ததாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இது பொதுமக்களோட நம்பிக்கையாக இருந்தாலும் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியும் நடந்திருக்கு. இங்கே இருக்கிற இந்த கற்கள் எல்லாமே வேறு எங்கேயாவது இருந்து இங்கே கொண்டு வந்திருக்கலாம். இந்த கல் எல்லாமே 2000 வருஷம் பழமையானது. இது பழங்குடியினரோட கல்லறையாக இருக்கலாம். கற்கள் நடப்பட்ட இடத்துக்கு கீழே அவங்களோட உடல் புதைக்கப்பட்டிருக்கலான்னு தொழில் துறையை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஆராய்ச்சி நடந்தப்போ சில கற்கள் மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்க பார்த்ததை அவங்க கண்ணாலேயே நம்ப முடியல. அந்த இடத்துல இருந்தது பல ஈட்டிகளும் அம்புகளும் தான். தொழில்துறையை சேர்ந்தவங்க இதை கல்லறை தான்னு நம்பினாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க இது திருமண ஊர்வலத்தில் நடந்த சம்பவம் தான்னு இப்போவும் உறுதியாக நம்புகிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.